திருப்பூர் மாவட்டம் சிக்கனூத்து பகுதியில் குடும்ப தகராறு விசாரணைக்காக வந்த குடிமங்கலம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் நேற்று முன்தினம் 11 மணி அளவில் 3 பேர் சேர்ந்த தந்தை மகன் 3 பேர் சேர்ந்த ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். காவல் சிறப்பு உதவியாளர் சண்முகவேல் உடைய மரணம் தமிழக காவல்துறை வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் 3 பேரும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். சிக்கனூத்து பகுதியிலிருந்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்துவிட்டு 3 பேரும் தப்பிய நிலையில் 6 தனிப்படைகள் அமைத்து இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. நேற்று கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுடைய இறுதிச் சடங்கு உடுமலைப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் நேரடியாக வந்து அவரது உடலிற்கு காவல்துறை மரியாதை செலுத்தி சென்றார். இந்நிலையில் நேற்றைய தினமே கொலை செய்யப்பட்ட 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்பட்டது மணிகண்டனை நேற்று காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விசாரணைக்காக காவல்துறையினர் மணிகண்டனை அழைத்து வந்தபோது மறைத்து வைத்திருந்த அரிவாளால் காவல்துறையினரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. குடிமங்கலம் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை தாக்க முயன்றபோது வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றபோது தற்காப்புக்காக காவல்துறையினர் மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்திருக்கிறார். தற்போது மணிகண்டனுடைய உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட மேலும் 2 மூர்த்தி, தங்கப்பாண்டி இருவர் திருப்பூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த காவல் சிறப்பு உதவியாளர் சண்முகவேலுடைய படுகொலை சம்பவம் என்பது இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையையும் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் தான் மணிகண்டன் என்கவுண்டர் செய்யப்பட்டு தற்போது மணிகண்டனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது.